கமெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். டாக்ஸிக் தற்குறிஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் போன வீடியோவில் விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் ஏகப்பட்ட டபுள் மீனிங்ஸ் எல்லாமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவசேனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லி அப்படியே கொண்டு போகிறது, சுண்ணாம்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அழுத்தி சொல்லி அப்படியே கொண்டு போகிறது. ஸோ வர வர வந்து இந்த ஷோ வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ் நல்லாவே இருக்குது, உங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது. அதில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்து நான் பார்த்தேன். அதாவது விஜய் டிவி வந்து வர வர ஒஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க, ஒஸ்ட்டு சேனலாக மாறிக்கிட்டு இருக்கு. போன வாரத்தில் கொரியன் கல்ச்சரை பற்றி ஒரு டிபேட் ஷோ ஒன்று நடக்குது நியானால. அந்த டிபேட் ஷோவில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கொரியன் கல்ச்சரை ஆதரித்து பேச போன பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டை இங்கே தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை சேர்ந்த ஆட்கள் வந்து அங்கே போய் பேச போயிருக்காங்க. அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டை வந்து ஒரு நபர் வந்து போட்டிருந்தாங்க. சரி, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நான் வந்து பார்த்தேங்க. பார்த்ததில் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு. கோபிநாத்தோ இல்லை அங்கே வந்து ஆப்போசிட் டீமில் பேச வந்த ஆட்களோ இவங்கள அசிங்கப்படுத்தவே இல்லை. இவங்களாவே அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாட்டை பார்த்து ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் பிடிச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கலாச்சாரம் என்பது என்ன அப்படின்றத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கலாச்சாரம் அப்படிங்கிறது அவர்களுடைய மொழியை சார்ந்தது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சார்ந்தது, அவர்களுடைய விவசாயத்தை சார்ந்தது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வழிபாடு, இப்படி நிறைய மேட்டர் எல்லாமே இருக்குது. அவங்களுடைய திருவிழாக்கள், அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், இப்படி இதையெல்லாம் சார்ந்தது தான் ஒரு இனத்தினுடைய கலாச்சாரம் என்பது. ஆனால் இந்த ஷோவில் வந்தவங்க இருக்காங்க இல்லையா, கலாச்சாரம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இஷ்டத்துக்குன்னு வந்து இதை பார்த்து நான் வந்தேன், இதை பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னதுனால தான் கோபிநாத் என்ன பண்ணிட்டாரு, வச்சு செய்யு செஞ்சு விட்டார். என்ன செஞ்சார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண விரும்புகிறேன். இது பிடிஎஸ் ஃபேன்ஸினுடைய மனசை நோகடிக்கக்கூடிய ஒரு வீடியோ கிடையாது. உங்களுக்கு இதில் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான். வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம். முதல்ல கோபிநாத் அவர்கள் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சிம்பிளாக ஒரு விஷயத்தை தாங்க கேட்குறாரு. நிகழ்ச்சி வந்து கொரியாவில் வந்து கொரியன் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நிறைய பேர் வந்து கொரியன் லாங்குவேஜ் வந்து கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு பார்க்கும்போதே. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, கொரியன் கல்ச்சரில் அந்த கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். கொரியன் கல்ச்சரில் எதெல்லாம் பார்த்து நீங்கள் ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஈர்த்து போனீங்க அப்படின்ற கேள்வியை வந்து அவர் கேட்டார். இந்த கேள்விக்கு அங்கே பேச வந்த நபர்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாமல் வெறுமனே வந்து இந்த கேபாப் ட்ராமாவை பார்த்துட்டோம், பிடிஎஸ் சாங்கை கேட்டுட்டோம் வந்து பேசின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவங்க சொன்ன பதில் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டு இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். முதல்ல ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய கேபாப் சீரீஸ் டிராமாஸ், அதுக்கப்புறமா பிடிஎஸ் இதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. இதுக்கும் கல்ச்சருக்கும் எதனா சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அடுத்து என்ன ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா, அவங்களுடைய ஸ்கின் கேர் அப்படியே கிளாஸி லுக்காக இருக்கும், கிளாஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவங்க முகத்தில் மார்க்ஸே இருக்காது, அப்படியே பல பிளைனாக கிளியர் ஸ்கின், இதே கிளியர் ஸ்கின்னாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணு அதில் என்ன சொல்லுதுன்னா, கொரியனில் பெண்களை விட ஆண்களுக்கு தான் வந்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அது எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது, அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன்னு ஒரு பொண்ணு சொல்லு. கொரியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நல்லா இருக்கு. டால் பாய்ஸ் வந்து ஷார்ட் கேர்ள்ஸை வந்து லவ் பண்ணுவாங்க, பசங்களாம் ஹைட்டாக இருப்பாங்க, பொண்ணுங்களாம் ஷார்ட்டாக இருப்பாங்க, அந்த லவ் வந்து நல்லா இருக்கும், அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போயிடுச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய பசங்க வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது டாக்ஸிக்காக, இதே அட்டென்ஷனை கொரியன் பாய் கொடுக்குறான் அப்படின்னா அது பொசசிவ் அப்படின்னு சொல்லிடுச்சு. கோபிநாத் அவர்கள் கேட்குறாங்க, ஏமா இது என்னம்மா இது புது கதையாக இருக்குது, இங்கே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுற, எப்படி இருக்க, எங்கே இருக்க, யார் கூட இருக்க, இப்படி கேட்டுகிட்டே இருந்தானா அது உங்களுக்கு டாக்ஸிக்காக தெரியுது. இதே ஒரு கொரியன் பாய் பண்ணானா அது பொசசிவ்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னும் போது அந்த பொண்ணு அங்கே இருந்து அப்படியே கட் பண்ணி இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது. இங்கே இருக்கிற பசங்க யாருமே லாயலாக இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் போகுது. அங்கே இருக்கிறவங்களாம் லாயலாக இருக்கிறாங்க, அதாவது இதுதான் வந்து அவதூறுகளை வந்து தெளிக்கிறது. ஸோ இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து லாயலாக இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே லாயலாக இருக்காங்க, அதனால எனக்கு வந்து அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அடுத்து வந்து ஒரு பையன், அவன் வந்து அப்பியரன்ஸே வந்து கொரியன் பாய் மாதிரி தான் இருக்கிறான், கண்ணாடி போட்டு அவன் ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே. அவன் சொன்னது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறான். இவர் யாருன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீயானால இதே மாதிரி ஒரு டாபிக் வரும்போது இவர் வந்து ஒரு விஷயத்த பேசினாப்ல. என்ன பேசினார்னா,
நான் பார்க்கறதுக்கு கொரியன் பாய் மாதிரி இருக்கேன் அப்படின்றதுனால நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க, ஆனால் நான் யாருமே கண்டுக்க மாட்டேன், நான் அப்படியே வந்து தட்டி விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பெரிய இவன் மாதிரி அங்கே வந்து பேசலாம். இவன் என்னமோ பெரிய ஆணழகன் மாதிரியும் இவன் மேலே வந்து பெண்கள் அப்படியே விளற மாதிரியும் பேசலாம். இவருடைய வெளி உலக பேச்சு இந்த மாதிரி இருக்கு. இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ போட்டு அந்த போட்டோல வந்து டெக்ஸ்ட் மீ ஐ வில் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட், இப்படி போஸ்ட்டை போட்டு அதன் மூலமா பெண்களை வந்து பேசுறதுக்கு தூண்டி விட்டு, இப்ப ஒரு பொண்ணு இந்த மாதிரி போஸ்ட் போடுதுன்னா ஒரு 4 பையன் பேசதான் செய்வான். ஒரு பையன் இந்த மாதிரி போஸ்ட் போடுறான், அந்த பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னா ஒரு 4 பெண்கள் பேசதான் செய்வாங்க. இதை இவன் என்ன பண்றான்னா இவனுக்கு ஒரு அட்வான்டேஜா இதை எடுத்துக்கிறான். பாருங்க என்கிட்ட இத்தனை பொண்ணு வந்து பேசுது, அதுக்கான காரணம் என்ன, நான் கொரியன் பாய் மாதிரி லுக்ல இருக்கிறதுனால தான் என்கிட்ட பேசுறாங்க, ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன், நான் ஒரு கொரியனா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான். இவங்க எல்லாருக்குமே அவங்களோட மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, அவங்க எல்லாருமே ஒரு சுப்பீரியரான ஒரு பர்சன், அவங்க ஏதோ வந்து ஒரு மேல் லோகத்தில் இருக்கிற மாதிரியும் மற்றவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு தோற்றம். ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுது, நான் வந்து என்னோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொரியன் பார்த்து தான் நான் பண்ணுறேன், அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கோபிநாத் அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, எந்த கலாச்சாரம் உங்களை ஈர்த்தது, கொரியன்ல எந்த விஷயங்கள் உங்களை ஈர்த்தது, கலாச்சாரம் அப்படின்னு அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவங்களுடைய ஒட்டுமொத்த பதிலாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இவ்வளவுதான். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த கே ட்ராமா, அப்புறமா பிடிஎஸ் பேண்டு, இதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். அவங்க வந்து அழகு, கிளியர் ஸ்கின்னாக இருக்காங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. டால் பாய், ஷார்ட் பாய், இந்த கான்செப்ட் இதையெல்லாம் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் சொல்லுது. இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு சவுத் கொரியாவை பற்றி ஒரு மண்ணும் தெரியல. வெறும் இந்த டிராமாஸை பற்றி, இந்த சீரியல்ஸை பார்த்தும், இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற அந்த பேண்டை பார்த்துமே இவங்க இப்படி தான் சவுத் கொரியா இருக்கு போல அப்படின்னு சொல்லி இவங்களாக கற்பனை செய்து கொண்டு இதில் நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேச போனதுனால தான் இத்தனை அவமானத்துக்குமே காரணம். முன்னாடியே சொன்ன மாதிரி கலாச்சாரம் என்பது பல விஷயங்களை சார்ந்தது. ஆனால் இவங்க வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அது இந்த பிடிஎஸ் சாங்ஸை பார்த்துக்கிட்டு இவங்களாவே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இப்படி தான் சவுத் கொரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மிக மிக ஆபத்தானது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க இதை பெரிய விஷயமா தூக்கி ரொம்ப உயர்ந்து பிடிக்கிற சமயத்தில் நம்மளுடைய கலாச்சாரத்தை அங்கங்கே வந்து மட்டம் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது. இங்கே இருக்கிற பசங்களாம் லாயலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. உங்கள் அப்பாவும் வந்து ஒரு பையன் தான், இங்கே இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் தான் உங்களுடைய தந்தை, அவர் உங்கள் அம்மாவுக்கு லாயலாக இல்லையா? எப்படி நீங்கள் வந்து பொதுவாக இப்படி ஒரு வார்த்தையை வந்து அள்ளி தெளிக்கிறீங்க? நாளைக்கு நீங்கள் யாரை திருமணம் செஞ்சுப்பீங்க? இதை பார்த்து ஒரு கூட்டம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஆபத்தாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம எப்படியாச்சும் போய் இந்த கே ட்ராமாஸ், இந்த பிடிஎஸ் மட்டுமே பார்த்துட்டு எப்படியாச்சும் கொரியாவுக்கு போயிடணும், சவுத் கொரியாவுக்கு போயிடணும், அங்கே போய் ஒரு கொரியன் பாயை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. சாங்ஸை கேட்டு நான் இன்ஸ்பயர் ஆனேன், பிடிஎஸ் அப்படின்ற அந்த சாங்ஸை கேட்டு நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனேன், எனக்கு வந்து சூசைடல் தாட் எல்லாமே இருந்துச்சு, இவங்களை பார்த்து இவங்களுடைய லைஃப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அதுல இருந்தெல்லாம் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கிறாங்க. வாஸ்தவமான ஒரு பேச்சு. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுல தப்பு கிடையாதுங்க. ஆனால் இன்ஸ்பயர் ஆகுறன்ற பேரில் அப்படியே அவங்களை அடாப்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கேள்வி. இன்னொன்று, லைஃப் கோஸ் ஆன் அப்படின்ற சாங் எல்லாமே வந்து இருக்குது சார், மோட்டிவேஷனல் சாங்ஸாக தான் சார் இருக்கும். அவங்க எப்படி வந்து 13 வயசுல இருந்து எப்படி வந்து பிடிஎஸ்ல சேர்ந்து அவங்க எப்படி வந்து இவ்வளோ பெரிய இடத்த ரீச் பண்ணாங்கன்ற வரைக்கும் எங்களுக்கு காட்டுறாங்க, அது பார்க்கும்போது எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டு கொரியன்ல மட்டுமே இல்லை, எல்லா நாட்டிலுமே மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்கு. தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்கு. எல்லா இடங்களிலும் இருக்கிற ஒரு விஷயம் தான். இங்கே ட்ராமாலலாம் என்ன மாதிரியான கதைகள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்கிறாங்க. 2 பணக்கார பசங்க இருப்பானுங்களாம், ஒரு ஏழை பொண்ணு இருக்குமா, இந்த 2 பேருமே வந்து அதாவது 2 ஹீரோ ஒரு ஹீரோயின், இந்த 2 பேருக்கும் நடுவில் லவ் வரும். அந்த பையனும் இந்த பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பையனும் இந்த பொண்ணை லவ் பண்ணுவான். இந்த 2 பேரில் இந்த பொண்ணு யாரை சூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் சார் கதை. என்னன்னா முழுக்க முழுக்க லவ். அந்த கொரியன் ட்ராமாஸ்ல முழுக்க அதாவது திகட்ட காதலிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திகட்ட லவ் பண்ணுவாங்க. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொரியாவே இப்படிதான் அப்படின்னு வந்து நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க? ஏன் இந்த கான்செப்ட்ல இது வரைக்கும் நீங்க எந்த ஜானர்லயுமே சீரியல்ஸோ இல்ல படங்களோ பார்த்தது கிடையாது? நம்மளுடைய தமிழ் சீரியல்ல பல சேனல்ல இந்த கதையை தான் சீரியலா மாத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் இருப்பாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த 2 பேருக்கு நடுவில் போட்டி வரும், இல்ல 2 பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள போட்டி வரும். இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, நான் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி எனக்கே மெர்சல் ஆயிட்டேன் நானே. ஒரு சிஓ பையன் ஒருத்தர் இருப்பான், பொண்ணு வந்து சாதாரண வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கும், அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நடுவில் லவ் வரும். இது எப்படி செட் ஆகும்ன்றது ஒரு கதையா இருக்கும். இது ஒரு கதையா?
கதையா? எல்லா ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் எல்லா இடங்களையும் இது வந்துருச்சு. இது இருக்கிறதுலே அறுத பரசான ஒரு கான்செப்ட். பணக்கார பையன் ஏழை வீட்டு பொண்ணு, இல்ல பணக்கார பொண்ணு ஏழை வீட்டு பையன். இது என்னமோ சவுத் கொரியால ஸ்பெஷலா வந்து இவங்க வந்து கொரியன் டிராமாஸ்ல இருக்கிற மாதிரி நீங்க ஏன் கட்டமைக்கிறீங்கன்னு தான் இங்க வந்து எல்லாருடைய கேள்வியா இருக்கு. நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க இதுதான் பெஸ்ட், இதுதான் சூப்பர், மற்றதான் வேஸ்ட்ன்ற மாதிரி நீங்க சொல்ல போனதுனால தான் அங்க நடந்த அவமானத்துக்கு காரணமா நான் பார்க்கறேன். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு சீரியலை பார்த்துட்டு அந்த சீரியல்ல இருக்கிற மாதிரி தான் அங்க நாட்டிலும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா சவுத் கொரியாவுடைய உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? அவங்க அந்த நாடு வளரணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அங்க அரசாங்கம் எப்படி வந்து அங்க மக்களை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்க ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரத்துக்கு மேல ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஒரு நாளைக்கு சராசரியா 12 மணி நேரத்துல இருந்து 13 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒர்க் டிப்ரெஷன்ல, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா கொரியால? சவுத் கொரியாவில் நான் சொல்றேன், நார்த் கொரியாவை நான் இருக்கல. அங்க மக்கள் வந்து அவங்களுடைய சராசரி வாழ்க்கையை நடத்துறதுக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. கொரியன் டிராமாஸ் அப்படிங்கிறது அது சீரியல், அது ஸ்கிரிப்டட், அது வந்து போய் ஒரு டைரக்டர் அவருடைய கற்பனையில எழுதக்கூடிய ஒரு கதை. அதுல இருக்கிறவங்க எல்லாருமே நடிகர்கள், அவங்க நடிக்கிறாங்க. இந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சிக்காம இது தான் உண்மைன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை என்ன சொல்கிறது? பிடிஎஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஓகே, பிடிஎஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகுறாங்க, அவங்களோட சாங்கில் எந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது, அது எங்களை இன்ஸ்பயர் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம இன்ஸ்பயர் ஆகும். ஆனால் அவங்களுக்குன்னு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அந்த பேண்டில் இருக்கணும் அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அதுக்காக உழைக்கணும். அவங்க ஹேர் ஸ்டைலில் இருந்து, ஹேர் கலரில் இருந்து, அவங்களுடைய ஃபேஸ் லுக்கில் இருந்து, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க வெயிட்டு 40 கிலோனா 40 கிலோ தான் இருக்கணும். 1 கிலோ கூட எக்ஸ்ட்ரா ஆகக்கூடாது, 1 கிலோ கூட குறைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மிலிட்ரியில் கூட இல்லாத கட்டுப்பாடுகள் அந்த பேண்டுக்கு இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? வெறுமனே அவங்க பாடுறாங்க, அந்த பாடல் நல்லா இருக்கு, அவங்க வந்து கஷ்டப்பட்டதுல இருந்து வெளியில மேலே வந்த வரைக்கும் நீங்கள் காட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த வெளி தோற்றத்தை பார்த்து மட்டுமே நீங்க இன்ஸ்பயர் ஆகிறீங்களே தவிர்த்து பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் என்ன, அங்க என்ன இருக்கு அப்படின்றத எதுவுமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே விரும்பல, உங்களுக்கு தெரியவும் இல்லை. ஸோ கொரியாவில் வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே போய்கிட்டு இருக்கு. இது ஒரு மார்க்கெட்டிங்காக மாறி போச்சு. அழகு சாதனங்களை காட்டி கொரியன் கேர்ள் வந்து பாருங்க எப்படி கிளாஸி லுக்காக இருக்காங்க, கிளியர் ஸ்கின்னாக இருக்காங்க. இதுதான் கோபிநாத் கேட்டார். இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? பிடிஎஸ் இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு பாரு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்கன்றது உங்களுக்கு புரியலையா? யாரோ ஒருவர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு கொரியன் ட்ராமாவாக இருக்கட்டும், பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், மொத்தமாகவே அங்கே அதான் நடக்குது. ஆனால் ரியாலிட்டியில் நடக்கிறதே வேற. இந்திய ரூபாயில் 1 ரூபாய்க்கு அங்கே 13 ரூபாய் ஒரு வான். அதே மாதிரி அமெரிக்கா டாலரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு வான் வந்து 1300 ரூபாய். ஸோ நம்மளை விட பின்தங்கிய ஒரு நாடு தான் கொரியா, சவுத் கொரியா. அப்படி இருக்கிற ஒரு நாடு வந்து அதை எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்காம வெறுமனே வந்து இந்த கே சீரீஸையும் இந்த பிடிஎஸையும் பார்த்து எப்படி நீங்கள் வந்து ஒரு கலாச்சாரத்தையும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறீங்க. இந்த கலாச்சாரத்தை விட நம்மளது வந்து ஒஸ்ட்டு, நம்மளை விட இவங்க வந்து இந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? அடிப்படை ரிசோர்ஸ் இல்லாமல் அடிப்படையாக நீங்கள் வந்து எதையுமே ஆராய்ந்து பார்க்காம இது தான் கல்ச்சருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க அழகுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? நம்மளுடைய கல்ச்சரை நீங்க வந்து அவங்களோட ஒப்பிட முடியுமா? உண்மையாவே சொல்றேன், தமிழ் கலாச்சாரம் தான் எல்லாத்துக்குமே முன்னோடி. எந்த ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து நீங்க தமிழ் கலாச்சாரத்தோட ஒப்பிடவே முடியாது. உலகத்துக்கே மொழியை சொல்லி கொடுத்து, அறிவியலை சொல்லி கொடுத்து, அறிவை சொல்லி கொடுத்து, கல்வியை சொல்லி கொடுத்து, விவசாயம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து எல்லாரையும் வாழ வச்சது நம்மளுடைய கலாச்சாரம் தான். இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு மூலையில ஒவ்வொரு இனக்கூட்டங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து போனவங்க தான் எல்லாருமே. இது எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்க எப்படி வந்து இதையும் அதையும் ஒப்பிட்டு பாக்குறீங்க? முதல்ல நீங்க எல்லாருமே ரியாலிட்டிக்கு வாங்க. அவங்கள பார்த்து ட்ரெஸ் பண்றது, அவங்கள பார்த்து வந்து மற்ற விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ரியாலிட்டியில என்ன உண்மை, அங்க எப்படி இருக்கு நிலவரம்? நீங்க நினைக்கிற மாதிரி கொரியன் டிராமாவில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் மாதிரி உங்களுக்கு ஒரு காதலன் கொரியாவில் கிடைப்பான் அப்படின்னு நீங்க நம்புறது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம். இது நான் சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மார்க்கெட்டிங் நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு கொரியன் டிஷர்ட் வந்து 1000 ரூபாய், ஒரு கொரியன் பென்சில் வந்து 1000 ரூபாய்னு விற்கிறாங்கன்னா அங்கேயே ஒரு பொண்ணு சொல்லுது, கேபாப்ல இருந்து வெளியில வந்தவ தான் நானு. ஸோ இது வந்து இங்க வந்து இவ்வளவு பெரிய டிமாண்ட் இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முக்கியமான ஆட்கள் யார் தெரியுமா வந்து அடிக்ட் ஆகுறாங்க? சின்ன சின்ன பொண்ணுங்க.
காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, வயதானவர்கள் முதற்கொண்டு இதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குரூப் மாதிரி, ஒரு கல்ட் குரூப் மாதிரி இது மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் அவங்களுக்கு தெரியல, அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணல. அவங்க எல்லாருமே தன்னை தானே பெரிய ஆட்டம் நினச்சிக்கிறாங்க. இந்த கொரியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஆக்சுவலாக அவங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணல, ஒரு ஃபேக்கான ஒரு ட்ராமாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் அவங்களுடைய பாடல்களில் இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன்லாம் ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கலாம், இது எல்லா இடத்துலையும் இருக்குது, காமனான ஒரு உண்மை தான், காமனான ஒரு விஷயம் தான். எல்லா நாடுகளையும் எல்லா பாடல்லையுமே வந்து மோட்டிவேஷனலான விஷயங்கள் இருக்குது. அது வந்து ஹிப்ஹாப் சாங்காக இருக்கட்டும், பாலிவுட் சாங்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஆல்பமாக இருக்கட்டும், தமிழ் மியூசிக்காக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மோட்டிவேஷனான சாங்ஸ் இருக்குது. கொரியாவில் மட்டும்தான் என்னமோ வந்து வித்தியாசமாக இருக்குது, யூனிக்காக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இது எல்லா இடத்துலையும் காமன் தான். இதுதான் கோபிநாத் அவர்கள் சொன்னார், பெருசாக ஒன்றுமே இல்லையே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பெருசாக கொரியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கோபிநாத் அதை தான் சொல்கிறார். ஒன்று, உங்களுக்கு அதனுடைய கல்ச்சரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் அங்கே போய் என்ன பேசியிருக்கணும், ஆக்சுவலாக அந்த மொழியினுடைய பன்மையை பற்றி பேசியிருக்கணும். எவ்வளோ அழகான மொழி, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்குது, எப்படி குடும்பமாக வாழ்கிறாங்க, அங்கே இயற்கை எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது, இதை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன்னு சொல்லியிருந்தேன், அது வேற. ஆனால் நான் கொரியன் ட்ராமாவை பார்த்தேன், நான் பிடிஎஸ் சாங்கை பார்த்தேன், அவங்களுடைய கிளாஸி கிளியர் ஸ்கின்னை நான் பார்த்தேன், அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன்றதுல என்னங்க யூஸ் இருக்குது? நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட், அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டை இங்கே நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க. கொரியா பாய்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கிற பாய்ஸை தான் பெண்களுக்கு பிடிக்கும், இப்படி இருக்க பொண்ணுங்களை தான் ஆண்களுக்கு பிடிக்கும், இப்படி தான் நீங்கள் அழகாக இருக்கணும், உங்கள் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டாக இங்கே வேலை செய்யுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்குது. ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது யாருடைய மனதையும் புண்படுத்தணும்னு நான் வந்து சொல்லலை. ஒரு கல்ச்சரை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணுறீங்க, ஒரு கல்ச்சரை வந்து நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5% அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கிரிப்டடு ட்ராமாஸையும் சீரியலையும் பார்த்து இதுதான் ரியாலிட்டியில் நடக்குதுன்றதை தயவுசெய்து நம்பாதீங்க. அது வேற, இது வேற. இங்கே எப்படி வந்து ஒரு படம் எடுக்கிறானோ, பாகுபலி அப்படிங்கிற ஒரு படத்தில் எப்படி வந்து ஹீரோ வந்து 100 பேர் அடித்து ஓட விடுறாரோ, அதே மாதிரி ஒரு இயக்குனர் எழுதிய ஒரு கற்பனை கதை தான் இந்த கொரியன் ட்ராமா. பிடிஎஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எழுதக்கூடிய பாடல்கள், அவ்வளவுதான். ஆனால் அந்த பிடிஎஸ் பேண்டில் இருக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகள் என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசுனீங்கன்னா அது வேற. உட்காந்துக்கிட்டு சில்லித்தனமாக ட்ரெஸ்ஸை பார்த்தான டால் பாய் ஷார்ட் பாய் 2 ஹீரோ 1 ஹீரோயின்னு பேசுறதுலாம் நல்லாவா இருக்குது? எதுவுமே வந்து தெரியாத, அதை பற்றி கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாத ஆட்களை கொண்டு போய் நீங்கள் பேச வச்சதுனால வந்த விளைவு தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தெரியும். கடைசியாக நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு இந்த வீடியோவை நான் முடிக்க விரும்புகிறேன். இப்படி கொரியன் கல்ச்சரை எல்லாருமே தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே, அங்கே ஒரு சட்டமே இருக்குது. அங்கே பிறக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த நாட்டு இராணுவத்தில் பணி செய்யணும் 2 வருஷத்துக்கு. இப்போ பிடிஎஸ்ல இருக்க எல்லாருமே வந்து அங்கே போயிட்டாங்க, இராணுவத்துக்கு போயிருக்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு வருவாங்க, அடுத்த வருடம் தான் அவங்க வருவாங்க. இந்த மாதிரி இங்கே எத்தனை பேர் இராணுவத்தில் சேர்ந்து பணி செய்ய விரும்புகிறீங்க? இந்த கொரியன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணுறேன், கொரியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ண போகிறேன், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் உங்களுடைய நாட்டில் இராணுவத்தில் சேர்ந்து 2 வருஷமோ 3 வருஷமோ பணி செய்ய விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்குறீங்க, எல்லாத்துலேயுமே அடாப்ட் பண்ணுறீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இதையும்ல நீங்கள் சேர்த்து எடுக்கணும். முதல்ல நீங்கள் எந்த இனத்தில் பிறந்தீங்களோ அந்த இனத்தினுடைய கலாச்சாரத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய கல்வியின் திறன் என்ன, உங்களுடைய அறிவின் திறன் என்ன, உங்களுடைய அறிவியல் திறன் என்ன, விவசாயம் என்பது என்ன, நம்மளுடைய வாழ்வு முறை, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரத்தை தெரிந்துக்கோங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. மொட்டையா எதுவுமே தெரியாமல், உங்களை பற்றி ஒரு விஷயமே தெரியாது, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் அடாப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வச்சு பேசுறது, இதை வந்து மட்டப்படுத்தி பேசுறது அப்படின்றது மிக தவறான ஒரு விஷயம். தாய்மொழியை பழிக்கிறதும் தாயை பழிக்கிறதும் ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமாச்சும் இந்த பிடிஎஸ் கேங், இந்த கேபாப் கேங், இந்த சவுத் கொரியா கல்ச்சர் அடாப்ட் பண்ணக்கூடிய நீங்கள் கொஞ்சமாச்சும் அப்டேட் ஆகுங்க, கல்ச்சர் வைஸ் அப்டேட் ஆகுங்க. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணி சாவறான், எதுக்காக சாவறான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அங்கே பணவீக்கம் இருக்குது, என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அங்கே மக்கள் கஷ்டப்படுறான், ஏன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, யார் வந்து அவங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி சவுத் கொரியா எப்படி இருந்துச்சு, அதுலேருந்து இப்போ எப்படி வளர்ந்தாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதை எதுவுமே தெரிஞ்சுக்காம நான் வெறும் வந்து அந்த குட் சைடை மட்டுமே பார்ப்பேன், இதுதான் வந்து உண்மை நான் நம்புவேன், இதை வச்சு நான் மற்றவங்க கிட்ட வந்து நான் ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு பேர் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஏஜென்ட் தான். இறுதியாக நான் சொல்ல வர்றது ஒன்று தான், பிடிஎஸ் ஃபேன்ஸை தாக்குறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் கொஞ்சமாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரீலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் ரியாலிட்டியை கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து பொய்,
உண்மை நிலவரம் வேற அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.